இதில் வந்து நம்ம ஆன்மீகமாக போய் அதை கனெக்ஷன் கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, அதை பற்றி நம்ம எதுவும் பெருசாக வந்து கமெண்ட் பண்ண எனக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் இந்த விஷயம் வந்து எப்படி வந்து குழந்தைங்களோட மைண்ட் செட்டும் அங்கே சுற்றி இருக்கிறவங்களுடைய மைண்டையும் வந்து பார்க்க வைக்கும். நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பர்த்தில் வந்துட்டு நீங்கள் இந்த அதுக்கான தண்டனை அனுபவிக்கீங்க அப்படின்னும் போது ஒரு குழந்தை அதை கேட்கும்போது என்ன நினைக்கும்? நம்மளுடைய ஹியூமன் நேச்சர், அதாவது ஹியூமன் டெண்டன்சி, அந்த ஹியூமனிட்டியே வந்து இங்கே பிரேக் ஆகிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டாக எனக்கு தெரியுது. ஸோ இது வந்து முதல்ல குழந்தைங்க வந்துட்டு படிக்கும் போதோ சரி, வளரும் போதோ சரி, ரொம்ப பர்ஃபெக்டாக வளரணும், சூப்பராக படிக்கணும், அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஸ்கூல்ஸையும் சரி, இங்கே யாருமே நல்லவங்களாவோ கெட்டவங்களாவோ பிறக்கிறதே கிடையாது. நீங்கள் நல்லவனாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலோட ஒரு ஃபங்க்ஷன்ல வந்துட்டு மகாவிஷ்ணு அவர்கள், அதாவது ஆன்மீக சொற்பொழிவாற்றவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போன ஜென்மத்துல பண்ண பாவம் தான் இந்த ஜென்மத்துல அவங்க வந்துட்டு பிசிக்கலி ஏதாவது வந்துட்டு ஒரு சேலஞ்சா பிறப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த வகையில வந்துட்டு கரெக்ட் அப்படின்றது வந்துட்டு தெரியல. அததான் வந்துட்டு பரபரப்பா சோசியல் மீடியாலும் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். யார் கூட அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட சைக்காலஜிஸ்ட் வெண்ணிலா அக்கா தான் இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹைக்கா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அக்கா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு இந்த மகாவிஷ்ணு அப்படின்றவர் போன ஜென்மத்துல நீங்க பண்ண ஒரு பாவம் தான் இந்த ஜென்மத்துல வந்துட்டு ஒரு மாதிரி பிளைண்டா பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ஒருத்தர் பத்தியே வந்துட்டு பேசியிருக்காரு. ஸோ நம்ம போன ஜென்மத்துல பண்ணதுக்கும் இப்போ இவங்க ஒரு பிசிக்கலி சேலஞ்சா இருக்கிறதுக்கும் என்ன கனெக்ஷன்? இதில் வந்து நம்ம ஆன்மீகமாக போய் அதை கனெக்ஷன் கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, அதை பற்றி நம்ம எதுவும் பெருசாக வந்து கமெண்ட் பண்ண எனக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் இந்த விஷயம் வந்து எப்படி வந்து குழந்தைங்களோட மைண்ட் செட்டும் அங்கே சுற்றி இருக்கிறவங்களுடைய மைண்டையும் வந்து பார்க்க வைக்கும், என்ன மாதிரியான இம்பேக்ட் இது கொடுக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக பார்க்கணும். ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த தப்பு வந்து நீங்கள் பண்ணும்போது அதோடைய ஒரு ரியலைசேஷனோ இல்லை அந்த தப்பு பண்ணுறதுக்கான ஒரு விளைவோ நீங்கள் இப்போவுமே நீங்கள் பார்க்கும்போது தான் நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வரும். ஆனால் இது வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பர்த்தில் வந்துட்டு நீங்கள் இந்த அதுக்கான தண்டனை அனுபவிக்கீங்க அப்படின்னும் போது ஒரு குழந்தை அதை கேட்கும்போது என்ன நினைக்கும்? ஸோ நம்ம தப்பு பண்ணால் இப்போ நம்மளுக்கு எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை, அது நம்ம அடுத்த பர்த்தில் தான் அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கே வந்து ஒரு ரியலைசேஷன் இல்லாமல் போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்க இல்லை புவராக இருக்கிறவங்க, ஏன்னா அதெல்லாமும் சொல்லியிருக்காங்க, ஏழையாக பிறக்கிறது இல்லை வந்துட்டு கஷ்டப்படுறது, இது எல்லாமே முன்ஜென்மத்தோட இது அப்படின்னும் போது நம்ம அப்போ வந்து ஒரு கஷ்டப்படுறவங்கள பார்க்கும்போதோ இல்லை ஒருத்தவங்க வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கும்போதோ நம்ம எம்பத்தட்டிக்காக அவங்கள முன் பார்ப்போம். ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்கள எப்படி பார்ப்போம்? நீ பண்ண பாவத்துக்கு நீ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹியூமன் நேச்சர், அதாவது ஹியூமன் டெண்டன்சி, அந்த ஹியூமனிட்டியே வந்து இங்கே பிரேக் ஆகிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டாக எனக்கு தெரியுது. ஸோ இது வந்து அவர் வந்து எந்த கான்டெக்ஸ்டில் சொல்ல வந்தாரோ, ஆனால் அந்த கான்டெக்ஸ்ட் வந்து இப்படி தான் அவங்களுக்கு வந்து ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அந்த மக்களுக்கோ இல்லை பார்க்குறவங்களுக்கோ உருவாயிடுச்சு அப்படின்னா, தென் இட் இஸ் சம்திங் விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் கம்ப்ளீட் அந்த ஹியூமன் நேச்சரையே மாற்றுறதுக்கான ஒரு பெரிய ஒரு டேஞ்சராக தான் நான் பார்க்குறேன். அதுவும் ஸ்கூலுன்னும் போது குழந்தைங்க கேட்குறத உடனே, ஏன்னா அவர் ரிப்பீட்டடாக கேட்குறாரு, அப்போ அந்த குழந்தைங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது சம்திங் இஸ் கெட்டிங் ரெஜிஸ்டர்டு. ஸோ அவங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு அனலைஸ் பண்ணி பார்க்காத அந்த பருவத்தில் இதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம், ஏன் அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டே அந்த கண்ணு தெரியாத ஒரு இல்லை அங்கே இருக்கிற ஃபிசிக்கலி சேலஞ்ச் டீச்சரை பார்த்துட்டு இவர் பண்ண பாவத்துக்கு தான்டா அப்படின்ட்டு ஒரு ஏளனமாக பேசக்கூடிய அந்த வாய்ப்பும் அதிகமாகிடும் இல்லையா? ஸோ சம்திங் இட்ஸ் நாட் அ வெரி பாசிட்டிவான ஒரு விஷயமா என்னால் பார்க்க முடியல இது. ஓகேக்கா. அப்போனா ஒரு குழந்தைக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை வந்துட்டு எப்பயுமே ஃபீட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா
வேர்ல்டுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஸ்கூல் எடுத்துக்கிட்டாலும் ஸ்கூல்லயும் நிறைய தப்பு இருக்கு, நிறைய வந்துட்டு ரைட் இருக்கு. ஸோ ஒரு குழந்தைக்கு நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஃபீட் பண்ணணும்? முதல்ல குழந்தைங்க வந்துட்டு படிக்கும் போதோ சரி, வளரும் போதோ சரி, ரொம்ப பெர்ஃபெக்டாக வளரணும், சூப்பராக படிக்கணும், அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஸ்கூல்ஸையும் சரி, பேரண்ட்ஸையும் சரி, நிச்சயமா வந்து ஐ ரியலி டெல் தம் நோ கிட்ஸ் ஆர் சூப்பர் பவர்ஃபுல் கிட்ஸ். ஆனா கிட்டா இருக்க விடுங்க. குழந்தை பருவத்தை அனுபவிக்க விடுங்க. சரி தவறு செஞ்சு தான் அவங்கள வந்து சரி பண்ணிப்பாங்க. அதை விட்டுட்டு ஸ்கூல்லேயே வந்துட்டு உங்க பையன் சும்மா ஓடிக்கிட்டே இருக்கான், உங்க பையன் உட்கார மாட்டேங்கிறான், உங்க பொண்ணு வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி தனித்துவமா குழந்தைய வந்து செக்ரிகேட் பண்ணி உங்க குழந்தை சரியில்லை அப்படின்றாங்க. அவங்க வந்து அவங்களோட டீச்சர்ஸோட வேல்யூ என்ன? அவங்க வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்க குழந்தைங்களை ஹேண்டில் பண்றதா டீச்சிங்கே. அது எல்லாமே ஹேண்டில் பண்ணி குழந்தைங்களுடைய சைக்காலஜி படிச்சுட்டு தான் வராங்க. பட் உங்க பையன் எப்படி பண்ணான்னா, ஸ்கூல்ல ஒரு குழந்தை நடந்துக்கிறத வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் எப்படி சரி பண்ண முடியும்? வீட்டில் அப்படின்னு வரும்போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூலில் இப்படியெல்லாம் இருக்க, நீ வீட்டில் இப்படி ஒரு, நீ இந்த மாதிரி செய்கிற, நீ அந்த மாதிரி பண்ணுற, உங்கள் ஸ்கூலில் ஒரே கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு மாதிரி அதை கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் கொண்டு போயிடுறாங்க. அண்ட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் ஃப்ரம் யுவர் கிட்ஸ். ஓகே, இங்கே யாருமே நல்லவங்களாவோ கெட்டவங்களாவோ பிறக்கிறதே கிடையாது. நீங்கள் நல்லவனாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை கொடுத்து கடைசியில் கெட்டது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிற கியூரியாசிட்டி ஏற்படுத்தி விட்டுறாங்க. ஸோ இது என்ன ஆயிடுது, குழந்தைங்களுக்கு நல்லதாக இருக்கிறதே ஒரு ப்ரெஷர் ஆயிடுது. அதனால் அவங்களால வந்துட்டு யாரையும் ஹர்ட் பண்ண முடியாதோ, இல்லை யார்கிட்டையும் ஓப்பனாக பேச முடியாதோ, அவங்க மனசில் இருக்கிறத வெளிப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்குள்ளே வந்து குழந்தைங்களே இப்போ டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஆஸ்க் தெம் லைக், உங்கள் குழந்தையோட டேலண்ட் என்ன, உங்கள் குழந்தைக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள், அதை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுங்கள், முதல்ல அப்ரிஷியேட் பண்ணுங்கள். குழந்தைங்களை அப்ரிஷியேட் பண்ண அவங்க கண்டிப்பாக வந்து நல்ல விதமாக தான் வளருவாங்க. ஓகே, நீங்கள் சொன்னீங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணுங்க, லெட் தெம் பி, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படின்னு. பட் நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு நான் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் 2-3 பேரை பார்த்தேன், ரொம்ப அந்த குழந்தை விளையாடுது, ஓடியாதுன்னா என் பையனுக்கு இது பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்களே டேர்ம் பண்ணிக்கிறாங்க. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது பேரண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, ஸ்கூல்லையுமே சொசைட்டி ஹைப்பர் ஆக்டிவ் கிட் உங்களை குழந்தை, உங்கள் குழந்தைக்கு அட்டென்ஷன் இல்லை, அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பெரிய பெரிய பேரை சொல்லி பேரண்ட்ஸை பயன்படுத்திடுறாங்க. ஸோ குழந்தைங்கனாலே அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸை நடத்துறது, அந்த மாதிரி அட்டென்ஷனை வந்து கொண்டு வரது தான் ஒரு கிளாஸ் டீச்சரோ இல்லை டீச்சர்ஸோட ஒர்க்கோ. ஸோ டீச்சர்ஸ்க்கே நிறைய ப்ரெஷர் இருக்குது, இப்போ இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் செய்யணும். பட் என்னென்னா அதுக்கு ப்ராப்பர் அசஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அசஸ் பண்ணாமல் ஹைப்பர் ஆக்டிவ் உங்கள் கிட்ட அட்டென்ஷன் இல்லை, நீங்கள் வந்து தெரப்பி கூட்டிகிட்டு போங்க, அங்கே கூட்டிகிட்டு போங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க. முதல்ல வந்து ப்ராப்பராக உண்மையிலே குழந்தைக்கு அப்படி தான் இருக்கான்றதை அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டேயோ இல்லை ஒரு தெரப்பிஸ்ட் கிட்டேயோ போயிட்டு ஒரு அசஸ்மெண்ட் எடுத்து பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா, நான் விளையாடுறான் ஓடுறான்னா, இப்போ வந்து குழந்தைங்க 1-2 அப்படிதான் இருக்காங்க. ஸோ விளையாடுறதுக்கும் ஆள் இல்லாததுனால திடீர்னு வெளியே எக்ஸ்போஸ் ஆகும்போது அப்படியே எக்ஸைட்மெண்ட்ல ஹைப்பர் ஆகுறாங்க. அதுக்காக வந்துட்டு நம்ம வந்து ஒரு மாசம் பிரியாணி சாப்பிடாம பிரியாணி கடைக்கு போனால் அமைதியாக உட்காந்துருப்போம். நம்மளே வந்துட்டு எப்போ பிரியாணி எப்போ பிரியாணி அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவலில் இருக்கிற கிட்டுக்கும் உண்மையிலேயே ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற கிட்டுக்கும் வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கற்றுக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் எல்லாரையுமே டேக் பண்ணி வச்சு விட்றாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நீங்கள் முன்னாடி சொன்னீங்க நல்லா தான் இருக்கணும், நல்ல பையனாக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும்னு சொல்லி வளர்த்தனால நான் இது எங்கேயோ வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி சொல்லி வளர்த்தனால என்னால் என்னோட ஓன் டிசிஷன்ஸே வந்துட்டு எடுக்க முடியல. நான் எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்த்திட்டாங்க, அதனால என்னோட எல்லா டிசிஷன்ஸுமே நான் யார் மேலேயும் டிபெண்ட் பண்ணியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல குழந்தைங்களாவே வளர்ந்துட்டே இருந்தா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பின்னாடி ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த நல்ல பையனா இருன்னு சொல்ற அந்த பேரண்ட்ஸ் யாரு எல்லாரையுமே உட்கார வச்சு அவங்க நல்லவங்களா இருக்காங்களான்னு கேட்டு பாருங்களேன். சத்தியமா அவங்களால எஸ் சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் ஃபார் யோர் பெனிஃபிட். குழந்தைய வந்து ஒபீடியண்டா சொல்றதெல்லாம் கேட்குற மாதிரி வளர்த்து அவங்களுடைய பேரண்டிங்ல ப்ரெஷர் இல்லை. சுற்றி இருக்கிறவங்களாம் சூப்பர் பையங்க நல்லா வளர்த்துருக்கீங்கன்ற ஒரு பெருமையை எடுத்துக்கணும். ஆனால் இதனால குழந்தைக்கு ஏற்படுற ஒரு கன்ஃபியூஷன்ஸு, டிசிஷன் மேக்கிங்ல ஒரு டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னா, அப்பா அம்மா சொல்றதை அப்படியே கேட்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்குன்ற ஒரு தனித்தன்மை, அவங்களுடைய டிசிஷன்ஸ் மேக்கிங்னு ஒன்று இருக்குது இல்லை, அதை வந்து ஓப்பனாக பேச விடுறது கிடையாது. ஸோ இது என்ன ஆயிடும்னா, அவங்கள சப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு ஏஜ் வரும்போது நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு குழந்தைங்க வந்து எதிர்த்து நின்றுடுறாங்க.
அப்போ சொசைட்டி ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்ட்டு அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் சம்திங் வேர் லைக் நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் அது மாதிரி இருக்கீங்களான்னு முதல்ல நம்மளை கொஸ்டின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ குழந்தைங்களா வந்துட்டு வளர விடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல வந்து நீங்க ஸ்கூலுக்கும் வந்துட்டு இந்த விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்கூலுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடுறாங்க, இல்லை குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா யாரெல்லாம் கூப்பிட்டு குழந்தைங்கள்ட்ட வந்துட்டு பேச வைக்கலாம்? சரி, நிறைய அச்சீவ் பண்ணுறவங்க, அதே மாதிரி நிறைய இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸு, அதே மாதிரி படிப்பில் நிறைய அச்சீவ் பண்ணவங்க, அதுக்கப்புறம் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரியான, ஏன்னா நீங்கள் டீச்சிங் லைன்லேயே நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு வரலாம். நிறைய வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணவங்க அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வந்து அவங்க வந்து டெக்னிக் சொல்லி கொடுப்பாங்க, இதெல்லாம் பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் பெட்டராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்க்கா. இந்த மாதிரி நீங்கள் பேரண்ட்ஸுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க, ஸ்கூல் சைடும் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ நாங்களும் அதுதான் சொல்ல வரோம், குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும், நல்ல விஷயங்கள் வந்துட்டு கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நல்ல விதமாக வந்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி வந்து குழந்தைங்களோட மனசுலையும் வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம தப்பான ஒரு விஷயத்தை வந்துட்டு விதைக்க வேணாம் அப்படிங்கிறதா வந்துட்டு நாங்கள் சொல்ல வந்தோம். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் FT Health சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until it's bye from Tinpu.